உலகெங்கும் போல அழகான யார் இந்த தேவதை தேவதை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரொஃபைல் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் வந்து பார்த்த மாதிரி எடிட்டாக ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. அப்படியே நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. அப்படியே வீடியோ வந்து ப்ரொஃபைல் பார்த்து எடிட்டிங் வந்து பிடிச்சா ஒரு லைக் வந்து போட்டுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடிட் பண்ண பார்த்தா அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. அதுக்கான ஆப்பான லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. ப்ராஜெக்ட்டுக்கான இம்போர்ட் ப்ராப்ளம் வருதுன்றீங்க. எனக்கு வரல, ஏன் வருதுன்னு தெரியல. ஓகேங்களா? சொல்யூஷன் வந்து யூடியூப் செக் வந்து பண்ணிங்க. நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்து இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு 5 மினிட்ஸில் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தா சம் க்ரீன் கலர் லேயர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் ஆட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் லேயர்லாம் இருக்குது. ஓகேங்களா? க்ரீன் கலர் லேயர் நெக்ஸ்ட்டு பார்த்துப்போம். பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே வந்துருங்க. இங்கே வந்தீங்கன்னா கரெக்டாக டைம் லைன் பார்த்தீங்கன்னா 2:27 நான் வந்து ஒரு ஸ்டெப் வந்து சொல்லுவேன். அந்த ஸ்டெப் வந்து இங்கே இருக்கிற கண்டினியூஸாக இருக்கிற லேயரை வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. கரெக்டாக 13:12:30 வரையும் அந்த இடத்துல இந்த லேயர் வரையும் நான் இங்கே ஒரு ஸ்டெப்பு சொல்கிறேன். சேம் ஸ்டெப் வந்து அப்ளை வந்து பண்ணேங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ தான் எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. நான் வந்து பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ரிமூவ் ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் அந்த ஆப்பில் ரிமூவ் பண்ணுங்கள், ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணுங்கள், மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கை எந்த ஃபோல்டரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டருக்கு வந்து சூஸ் பண்ணிவிட்டு பிக்கை வந்து கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஆட் வந்து பண்ணிட்டீங்களா? அந்த பிக் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வரையும் போய்ட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ஷேப்பு பிக்கு இது மாதிரி இருக்கும். இந்த ஷேப்பு கீழே இருக்கணும், பிக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் செட் பண்ணுங்கள், அதே மாதிரி இங்கேயும் செட் பண்ணுங்கள், அதே மாதிரி இங்கேயும் ஒரு பிக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. ஓகேங்களா? செட் வந்து பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ இந்த பிக்கு இருக்கு பாருங்கள், இந்த பிக்கு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பிக் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே ஒரு கீஃபேம் வந்து ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கீஃபேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் வந்து கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு லைட்டாக இந்த மூவ் போய்ட்டு இங்கே பார்த்தா அவங்க வந்து மூவ் பண்ணிட்டு போக சொல்ல ஒரு பிக்கு வந்து வரும். இருங்க, கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த பிக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருப்பாருங்க இந்த லேயர். இந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த பிக் கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரெஸ் வந்து போய்ட்டு அங்கே ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ இமேஜ் வந்து உங்கள் டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் வந்து செட் பண்ணுங்க. ஓகேங்களா? செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்க அந்த கீஃபேம் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து கீழே எடுத்து வந்து ஹைட் வந்து பண்ணுங்கள். இமேஜ் வந்து ஹைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மாதிரி வந்து ஹைட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து கிராஃப் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறேன். இந்த கிராஃப் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபினிஷ் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரெஸ் வந்து போய்ட்டு இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபேம் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த பிக்கு ஸ்டார்டிங் வரதுல ஒரு கீஃபேம் வந்து ஆட் வந்து கொடுத்துக்கிறோம். இந்த கீஃபேமில் வந்து இமேஜ் வந்து கீழே வந்து எடுத்து வந்து ஹைட் வந்து பண்ணிக்கிறோம் இந்த கீபேடில் மவுஸ் பேடில். ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு கிராஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க, பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் இங்கே சேம் ஸ்டெப்பை இங்கே வந்து ஆட் பண்ண பிக்கில் வந்து அப்ளை வந்து பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தா இங்கே பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் சூஸ் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட்டாக ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள், மீடியா வந்து ஓப்பன் கொடுங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவே பண்ணாதவங்ககிட்ட வந்து பிக் இருக்குல்ல, நார்மலான பிக், அந்த பிக்குக்கு வந்து போய்ட்டு ஏதாச்சும் ஒரு பிக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த பிக் வந்து ரெக்டானுக்கு எடுத்து வந்துட்டு அந்த மேலே இருக்கிற ரெக்டான் அந்த எண்டு வரையும் எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ கரெக்டாக வந்து கரெக்டாக எக்ஸஸாக இல்லாமல் கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் லெவல் வரையும் செட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு இமேஜ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான அவுட்புட்டு இந்த இடத்துல வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து ஒரு இடத்துல பிக்கான லேயர் இருக்கும், ஒரு இடத்துல இமேஜுக்கான டேரக்ட் லேயர் இருக்கும். அது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத லேயர் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போய்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி இருப்பாங்க 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகைன் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பிக்கு வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 3 ஆர்ஸ் கிளிக் பண்ணி ஃபில் கமர்ஷியல் வந்து கிளிக் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேலே ரைட் சைட் டாப்பில் ஏறாக்கான பட்டன் கிளிக் வந்து கொடுத்துட்டு கரண்ட் எஸ்பிஎன்ஜி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு எத்தனை பிக்குன்னு சரியாக தெரியல, இருங்க பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே பார்த்தா உங்களுக்கு வந்து இருக்கும். இது ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தா உங்களுக்கு வந்து சம் லேயர் வந்து இருக்கும். அங்கே இருக்கு பாருங்கள், டவுனில் வருது இல்லை இந்த க்ரீன் கலர் லேயர் 1 2 3 4 5 6 லேயர் இருக்கும். இந்த 6 லேயர் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண லேயர் வந்து ஆட் பண்ணோம்.
ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் சைஸ் ரீசைஸ் வந்து கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் யூஸ் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் வேரியேஷன் எடுத்த பிக்கை வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வந்துருங்க ஓகேங்களா. இந்த பேஜுக்கு வந்துட்டு இந்த க்ரீன் கலர் யாரை சூஸ் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் வந்து போய்ட்டு இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்குக்கான ஃபோல்டருக்கு வந்து போயிடுங்க. பிக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் வந்து ஃபோரஸ்ட் வேரியேஷனில் கிராப் பண்ண பிக்காக இருக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் வந்து ஆகும் ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு பிக் ஆட் பண்ணிக்கலாம், ஃபைனல் ரிசல்ட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இங்கே ஒரு லேயர் இருக்கும் ஓகே. அங்கேயும் நார்மல் பிக்கு தான், இங்கேயும் நார்மல் பிக்கு தான் ஓகேங்களா. டேரெக்டாக லேயரை சூஸ் பண்ணிட்டு கலர் ஃபில் வந்து போய்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத பிக்கு நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கல ஃபோரஸ்ட் வேரியேஷனில் அந்த பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு அது அலைட் மோஷன் ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் கார்னர் இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி பர்ஃபெக்டாக வந்து எஃபெக்டோட அந்த ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க க்ரீன் கலர் லேயரில் ஆட் வந்து கொடுத்துட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே வாங்குற சைட் கார்னரில் ஒரு ஏராக்கான பட்டன் கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ டாப் செட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. எடிட்டிங் வந்து பிடிச்சிட்டா மறக்காம லைக் போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டாடா பாய்.